ரெண்டு லட்டு திங்க ஆசியா அப்படிங்கிற மாதிரி இந்த வாரத்தை பொறுத்தவரை டபுள் எவிக்ஷன். அதுலயும் பாரு கமர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்கப்பா. மைக் இஷ்யூனால பிக் பாஸா இருக்கட்டும் விஜய் சேதுபதியா இருக்கட்டும் செம காண்ட்ல இருக்கிறாரு. அதனால இந்த ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு வதந்தி. என்ன பொறுத்தவரை ஹெட்டிங்ல கூட இல்லாத விஷயத்த பேச மாட்டேன். ஆமாங்க, அப்படி போடும்போது வியூஸ் எல்லாம் வரதான் செய்யும். இருந்தாலும் எதுக்கு இந்த பொய்யை பரப்பணும் அப்படிங்கிறது தான். என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை ரெண்டு நபர்கள் வெளியேற்றிருக்காங்க. இந்த வாரமும் எஃப்ஜே பொறுக்கிய விஜய் சேதுபதி காப்பாத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த சீசன் மாதிரி ஒரு மொக்கையான சீசனை இதுவரை பார்த்ததே கிடையாது. அந்த அளவு இந்த சீசன் ஒஸ்டா தான் போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணம் போட்டியாளர்கள் தேர்வு மட்டும் கிடையாது. இந்த சீசனோட ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதியும் ஒரு முக்கிய காரணம் அப்படினே சொல்லலாம். ஆமாங்க, இன்னைக்கு இறங்கின 4 ப்ரோமோவை நீங்களே பார்த்திருப்பீங்க. கமர்தீன் பாரு இந்த ரெண்டு பேரையும் போட்டு ரோஸ்ட் பண்றாரு. ரொம்பவே நியாயமான ஒரு விஷயம், வரவேற்கிறோம். அதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. எதுக்காகனா அவங்கள பொறுத்தவரை எப்பவுமே விதிமீறல் பண்ணிட்டு இருக்காங்க. மைக்க மறைச்சு பேசுறாங்க, கேமரா இல்லாத இடங்கள்ல போய் நின்னுகிட்டு இருக்காங்க. இதெல்லாமே தப்பு தான். கண்டிப்பா ரோஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதே நேரத்தில் அன்பு கேங்க்கு சொம்பு தூக்குறேன் அப்படிங்கிற பேர்ல அமித்த போட்டு பொளக்கிறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. உண்மையாவே இந்த சீசனோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேப்டன் அப்படின்னா அது அமித்தோட கேப்டன்சியை தான் சொல்லணும். அவரை பொறுத்தவரை எந்த இடத்துலயுமே ஃபேவரிட்டிசம் பண்ணவே இல்லை. இதுல பாரு கமர்தீனுக்கு ஃபேவரிட்டிசம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அன்பு கேங்ல இருக்கிற எல்லாரும் கூவிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டுக்கிட்டு லூசு மாதிரி விஜய் சேதுபதி அமித்த போட்டு பொளந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இந்த சீசன்ல தொடக்க நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்பு கேங்க்கு முட்டு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அந்த கேங்ல இருக்கிற கனியா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், எஃப்ஜேயா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும், அரோரா சிங்லரா இருக்கட்டும், இவங்க பண்ற கேவலமான வேலைகளுக்கு எதிராக விஜய் சேதுபதி இதுவரை எந்த கேள்வியுமே எழுப்பினது கிடையாது. அது மட்டும் இல்லங்க, இந்த கேங்ல இருக்கிற யாராவது ஒரு நபர் ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தா கூட ஒரு அன்பேர் எவிக்ஷனை நடத்தி இந்த அன்பு கேங்க உடையாமையே பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த வாரத்தை பொறுத்தவரை மொத்தமா 7 நபர்கள் நாமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க. அதாவது வினோத், கமர்தீன், சபரி, சாண்ட்ரா, எஃப்ஜே, வியானா, ரம்யா, ஜோ இந்த 7 பேருமே இந்த வாரம் நாமினேஷன்ல வந்திருந்தாங்க. இந்த வாரமாவது எஃப்ஜே பொறுக்கியை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல ரம்யா, ஜோ வெளியே அனுப்புறாங்க. அதே மாதிரி நாளைக்கான எபிசோட்ல வியானாவை வெளியே தூக்கி போடுறாங்க. ரெண்டு பேருமே வேஸ்ட் பீஸ் தான், மிச்சர் தான் சாப்பிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம செம டிராமா கியூன்கள் அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா வியானா பொறுத்தவரை என்னமோ தமிழே அவளுக்கு பேச தெரியாத மாதிரி இவ்வளவு நாள் கொஞ்சம் பேசி நம்மளை கழுத்தறுத்துக்கிட்டு இருந்தா, அதே நேரத்தில் கோவப்படும் போது மட்டும் ரொம்பவே சரளமா தமிழ் பேசுவாங்க. அதாவது இந்த சீசனோட சௌந்தர்யா நான் தான் அப்படிங்கிற மாதிரி வியானாவை பொறுத்தவரை கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாங்க. என்ன பண்றது, சேர்க்க சரியில்லை. எஃப்ஜே கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு காதல் கண்டென்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கன்றாவி வேலைகளை பார்த்தாங்க. இந்த வேலைக்கு மாமா வேலை பார்த்தது யாரு? வக்ரம் பிடிச்ச விக்ரம். அவனுக்கு எதிராக இதுவரையா எந்த ஒரு பதிவுமே விஜய் சேதுபதி பதிவு பண்ணதே கிடையாது. அவனை பொறுத்தவரை காமெடியன் அப்படிங்கிற போர்வையில உட்கார்ந்துக்கிட்டு அடுத்தவங்களை மார்க் பண்றது, இரிட்டேட் பண்றது, ட்ரிகர் பண்றது, இப்படிப்பட்ட கேவலமான வேலைகள் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு எதிராக விஜய் சேதுபதி இதுவரையா கேள்வி கேட்டதே கிடையாது. சரி, என்னதான் இருந்தாலும் ரம்யா, ஜோ, வியானா இந்த ரெண்டு பேருமே இந்த வாரம் எவிக்ட் செய்யப்படுறாங்க. அதே நேரத்தில் எஃப்ஜே பொறுக்கி எதுக்காக இன்னும் காப்பாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்மளோட கேள்வியா இருக்குது. ஆமா தானங்க, கமர்தீன், பாரு இந்த ரெண்டு பேரையும் இந்த அளவு ரோஸ் பண்ற விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எஃப்ஜே பொறுக்கி எவ்வளவு கேவலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன வேலைகள் பண்ணிருக்கான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கு எதிராக கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தாலும் காப்பாத்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.